ரொம்ப என் கணவனாருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப வேஸ்டா நான் ஃபீல் பண்றேன். என் மனைவிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப நான் பிரயோஜனமே இல்லாத ஒருத்தனை நான் ஃபீல் பண்றேன். என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது நான் ரொம்ப கேவலமான ஒரு பிறவியா போயிட்டனோ அப்படின்னு யோசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறவங்க இதே அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகலாம், இதே ஃபீலுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். இத்தனை வருஷம் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக உழைச்சு பாடுபட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு, ஆனா உங்க மனசுக்குள்ள நான் என்ன பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லவே இல்லை, நீங்க அதற்காக தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு கைத்தட்டு கிடக்க வேண்டிய வேலை அல்ல, அது உங்க பொறுப்பு. அது உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதுல நீங்க தான் தலைவி, அதுல நீங்க தான் தலைவன். கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் நினைத்து செய்யுங்கள். பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் உங்களை கைதட்ட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க இல்லாததை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, நீங்க செய்தது உச்சரிக்கப்படும், நீங்க பண்ணினது நிறைய பேர் வாசிப்பார்கள். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து நெஞ்ச தட்டி, நீ பயப்படாத, நல்லா செய், தீவிரமா செய், வேகமா செய். சொல்லுங்க, நல்லா செய். உங்களை பார்த்து சொல்லுங்க, வேகமா செய், இருக்கிற பலத்தை எல்லாத்தையும் போட்டு செய். நாளைக்கு செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சு செய். நாளைக்கு மிச்சம் எதுவும் வைக்க கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். அப்படி செய். நாளைக்குரியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமே, செஞ்சுட்டே இருங்க. பரலோகத்தின் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்க செய்தத கணக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுத்த ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க உழைச்ச ஒவ்வொரு உழைப்பிற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. 27ஆம் தேதி நடக்க போகிற வாலிபர் பெருவிழாவில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? அவருடைய கண்ணை யாரு மறைக்க முடியும்? நீங்க எந்த தெருவில் போய் யாரை கூப்பிட்டீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் அந்த பையனுடைய மகிமையை கண்ணு பார்க்குமானால் உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறத பார்க்கும். ஆண்டவருக்காக செஞ்ச ஒருத்தரும் தரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். எதை குறித்து தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லி, என்ன யாரும் என்கரேஜ் பண்ணலைன்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்வு